Good morning students. Today teaching for class 10th science. Today about the topic hypermetropia. About the topic hypermetropia. Hypermetropia அப்படின்னா தமிழில் நம்ம தூரப்பார்வை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தூரப்பார்வை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஹைப்பர்மெட்ரோஃபியா அப்படிங்கிறது நம்ம கிட்ட ஷார்ட்டாக இருக்கிற ஆப்ஜெக்ட் நம்மளால் பார்க்க முடியாது, ரொம்ப லாங்காக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் நம்மளால் பார்க்க முடியும். அதாவது ரொம்ப கிட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை, ரொம்ப அருகில் உள்ள பொருளை தெளிவாக என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது. வேணால் தூரத்தில் உள்ள ஒரு பொருளை என்ன பண்ண தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மையை நம்ம என்ன சொல்கிறோம், தூரப்பார்வை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ரொம்ப லாங்கில் இருக்கிற ஒரு திங்ஸை நம்மளால் விசிபிள் பார்க்க முடியும். அதே அருகில் நியர், அதாவது அருகில் உள்ள பொருளை என்ன பண்ண முடியும், நம்மளால் தெளிவாக பார்க்க முடியாது. இத்தகைய ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹைப்பர்மெட்ரோஃபியா. தமிழில் நம்ம தூரப்பார்வை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தான் நம்ம இன்றைக்கி டுடே கிளாஸில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன், ஹைப்பர்மெட்ரோஃபியா. ஹைப்பர்மெட்ரோஃபியா அப்படின்னா தூரப்பார்வை. ஹைப்பர்மெட்ரோஃபியா ஆல்சோ நவுன் எஸ் லாங் சைட்னஸ். லாங் சைட்னஸ் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா லாங் சைட்னஸ் சொல்லலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா லாங் சைட்னஸ், அதாவது தூர பார்வை, அதாவது தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை தெளிவாக பார்க்கக்கூடிய தன்மை. தூரத்தில் இருக்கிற பொருளை தெளிவாக பார்க்கக்கூடிய தன்மை நம்ம என்ன சொன்னோம், லாங் சைட்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை சொல்லியிருக்காங்க. அக்யூஸ் டியூ டு த ஷார்ட்னிங் ஆஃப் த ஐபால். அப்போ இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸு, அதாவது இந்த மாதிரி ஒரு குறைபாடு நம்ம கண்ணில் ஏற்படுது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஐபால் என்னாவும் ஷார்ட் ஆயிரும். அதாவது ஐபாலோட சைஸ் வந்து சுருங்கிடும். கண்ணோட நீளம், அதாவது கண்ணோட நீள்வட்டம் என்னவும், அதாவது கண்ணோட நீள்வட்டம் சுருங்கிடும், அதாவது அளவு வந்து குறையும். அப்போ குறையிற பட்சத்தில் அந்த குவிய தொலைவானது ரொம்ப தூரத்தில் போய் விழும். அப்போ தூரத்தில் விழுறப்ப தூரத்தில் இருக்கிற பொருள் நல்லா தெளிவாக தெரியும் அப்படின்னு போயிடும். அதாவது நம்ம ஐபால் என்ன ஆயிரும்னா ரெடியூஸ் ஆயிரும், குறைஞ்சிரும். அப்போ சுருங்குறப்ப ஃபோக்கல் லென்த் எங்கே போயிடும், வெளியே போயிடும், அவுட் சைடு போயிடும். இந்த மாதிரி ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹைப்பர்மெட்ரோஃபியா, தூரப்பார்வை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஃபஸ்ட்டு ரீசனை சொல்லலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அக்யூஸ் டியூ டு த ஷார்ட்னிங் ஆஃப் ஐபால். ஐபால் என்னவும் ரொம்ப குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வித் திஸ் டிஃபெக்ட்ஸ் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட், வித் திஸ் டிஃபெக்ட்ஸ் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி சீன் கிளியர்லி. டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் கேன் பி சீன் கிளியர்லி. அப்போ தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை தெள்ள தெளிவாக நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை தெள்ள தெளிவாக நம்மளால் விசிபிள் நல்லா க்ளீனாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வித் தீஸ் டிஃபெக்ட்ஸ் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கேன் பி சீன் கிளியர்லி பட் நியர்பை ஆப்ஜெக்ட் கேனாட் பி சீன் கிளியர்லி. அப்போ இதில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு நம்ம சொல்லலாம். சீன் கிளியர்லி, அதாவது கிட்ட அருகில் இருக்கிற பொருளை தெளிவாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. கிட்ட அருகில் இருக்கிற பொருளை நம்மளால் தெளிவாக பார்க்க முடியாது, அதை சொல்லிட்டாங்க. பட் நியர்பை ஆப்ஜெக்ட் கேனாட் பி சீன் கிளியர்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. த ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ லென்ஸ் இஸ் இன்க்ரீஸ்டு. அப்போ செகண்ட் ரீசன் நம்ம சொல்லலாம். அதாவது இந்த ஹைப்பர்மெட்ரோஃபியா ஏற்படுறதுக்கு ரெண்டாவது காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், செகண்ட் ரீசன். அதாவது அந்த ஃபோக்கல் லென்த் என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். அந்த ஃபோக்கல் லென்த்தோட லெவல் என்னாவும் இன்க்ரீஸ் ஆகும், குவிய தொலைவு என்னாவும் அதிகரிக்கும். அப்போ இந்த ரெண்டு குறைவு, இந்த மாதிரி காரணத்தால் அது ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்க்ரீசஸ் ஆர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஐ லென்ஸ் அண்டு ரெட்டினா டிகிரீஸ். ரெட்டினா டிகிரீஸ். அப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஐலென்ஸ் அல்லது ஐலென்ஸ்னு சொல்லிட்டாங்க. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஐலென்ஸ் அண்ட் ரெட்டினா டிகிரீஸ்டு. அப்போ ரெட்டினா நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய லென்ஸுக்கு பேர் ஐலென்ஸ். அப்போ அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகக்கூடிய பிளேஸுக்கு பேர் ரெட்டினா. அப்போ இந்த ரெட்டினாவும் ஐலென்ஸும் அதோட சேஃப் என்னாவது டிகிரீஸ் குறையுது, டிகிரீஸ் என்னாவது குறையுது அப்படின்ட்டாங்க. ஹென்ஸ் த நியர் பாயிண்ட், ஹென்ஸ் த நியர் பாயிண்ட் வில் நாட் பி அட் 25 centimeter. ஹென்ஸ் த நியர் பாயிண்ட் வில் நாட் be at 25 centimeter. Hence the near point will not be at 25 centimeter for such eyes, for such eyes, and the near point has moved further, and the near point has the moved further. Due to this the image of nearby objects,
அது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஹென்ஸ் த நியர் பாயிண்ட் வில் பி நாட் பி அட் 25 சென்டிமீட்டர். அதாவது நேச்சுரலாகவே நம்ம நியர் பாயிண்ட் கண்ணில் அழகாக தெரியக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லணும் 25 சென்டிமீட்டர். அப்போ அந்த மாதிரி பட்சத்தில் அது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபார் சச் ஐஸ் ஆன் த நியர் பாயிண்ட் ஹேஸ் மூவ்டு ஃபர்தர். அப்போ அந்த நியர் பாயிண்ட் என்ன ஆகுது, ரொம்ப தூரத்துக்கு போயிடுது. அதாவது கிட்ட அருகில் இருக்கக்கூடிய அந்த குவிய தொலைவு என்னது ரொம்ப தூரத்துக்கு போகிறனால அது என்னது ஃபேர் பாயிண்ட் ஆகிடுது. த ஃபர்தர் கியூடு திஸ் த இமேஜ் ஆஃப் நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ அந்த நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ண முடியும், நம்மளால் பார்க்க முடியாது. ஆர் ஃபார்ம்டு பிகின் த ரெட்டினா. ஆர் ஃபார்ம்டு பிகின் த ரெட்டினா. பிகின்னா அப்படின்னா ரெட்டினாவுக்கு பின்னாடி போய் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அதாவது ரெட்டினா கண், அதாவது விழித்திரைக்கு பின்னாடி போய் என்ன ஃபார்ம் ஆகுது, இமேஜ் பிம்பம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திஸ் டிஃபெக்ட்ஸ் கேன் பி கரெக்ட் யூஸிங் எ கான்வெக்ஸ் லென்ஸு. இது இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை நம்ம சொல்லலாம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் வந்துட்டால் நம்ம என்ன லென்ஸ் யூஸ் பண்ணோம், கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஹியூமன் ஐயில் எத்தனை டிஃபெக்ட்ஸ் ஏற்படும், 3 டிஃபெக்ட்ஸ். ஒன்று மயோஃபியா, செகண்ட் ஹைப்பர்மெட்ரோஃபியா, தேர்டு பிரஸ்வயோஃபியா. மயோஃபியா அப்படின்னா கிட்ட பார்வை, ஹைப்பர்மெட்ரோஃபியானா தூர பார்வை, பிரஸ்வயோஃபியா அப்படிங்கிறது விழி ஏற்பமைவு குறைபாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம மயோஃபியாங்கிறது பார்த்தாச்சு அந்த டிஃபெக்ட்ஸ். அப்போ அந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் வந்து நம்ம க்யூர் பண்ண என்ன லென்ஸ் யூஸ் பண்ணோம், கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணணும். அது க்யூர் பண்ண என்ன லென்ஸ் யூஸ் பண்ணோம், கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணணும். அதே ஹைப்பர்மெட்ரோஃபியா செகண்ட் டிஃபெக்ட்ஸ், ஹைப்பர்மெட்ரோஃபியா அப்படின்னு ஃபார்ம் ஆச்சுன்னா அதை நம்ம க்யூர் பண்ண என்ன லென்ஸ் யூஸ் பண்ணோம், கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கு ஆப்போசிட் லென்ஸ் என்னது, கான்வெக்ஸ் லென்ஸ், அதை யூஸ் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி லென்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த டிஃபெக்ட்ஸை நம்ம என்ன பண்ணால் க்யூர் பண்ணலாம், அதாவது க்யூர் பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேக்ஸிமம் 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. த லென்ஸ் டு பி யூஸ்டு இன் கம்ப்யூட்டர் as follow. அப்போ நமக்கு ஹைப்பர்மெட்ரோஃபியா அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். தூரப்பார்வை அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். தூரப்பார்வை அப்படின்னா கிட்டத்தில் இருக்கிற பொருள் நம்மளால் பார்க்க முடியாது, தூரத்தில் இருக்கிற பொருள் தெளிவாக பார்க்கலாம். அப்போ நியர் ஆப்ஜெக்ட் நம்மளால் பார்க்க முடியாது, ஃபேர் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணலாம், நம்மளால் தெளிவாக பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஹைப்பர்மெட்ரோஃபியா. இந்த மாதிரி டிஃபெக்ட் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், என்ன லென்ஸ் யூஸ் பண்ணணும், கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணணும், அதாவது குவி லென்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போ நேச்சுரலாகவே ஹியூமன் ஐயோட நியர் பாயிண்ட் எவ்வளவு 25 சென்டிமீட்டர், அதை விட தாண்டி போயிடும், ரெட்டினாவோட தாண்டி போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை ஏற்படுத்தக்கூடிய ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எதை சொல்லலாம், ஃபஸ்ட்டு ஒன், அதாவது ஐபால் வந்து ரெடியூஸ் ஆகிறது, சைஸ் ரெடியூஸ் ஆகிறது, ஐலென்ஸ் ப்ளஸ் ரெட்டினா வந்து டிக்ரீஸ் ஆகிறது, ஃபோக்கல் லென்த் என்ன ஆகுறது இன்க்ரீஸ் ஆகுறது அப்படின்னு 3 கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே நமக்கு பிக்சர்ஸ் வந்து 2 பிக்சர்ஸ் இருக்குது. அதாவது இது அதேமாதிரி ஹியூமன் ஐ படம், அதாவது ஹியூமன் ஐ தான் கொடுத்துருக்காங்க. இது டிஃபெக்ட்ஸ் ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து நமக்கு கொடுத்துருக்க ஐ டயக்ராம். ஃபஸ்ட்டு ஐ டயக்ராம் வந்து டிஃபெக்ட்ஸ் இருக்கிற ஐ, குறைபாடு உள்ள கண் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறைபாடு உள்ள கண் அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரலாகவே நம்ம கண் வந்து நேச்சுரலாகவே கண்ணுக்குள்ளே நிறையா பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா கார்னியா இருக்கும், ஃபஸ்ட்டு கார்னியா, அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டலைன் லென்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அக்வியஸ் பாடி, விட்ரஸ் பாடி, ரெட்டினா, ஆப்டிக்ஸ் நர்வ்ஸு, இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் நேச்சுரலாகவே ஹியூமன் ஐயில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்ணில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் முக்கியமான உள்ளுறுப்புகள். அப்போ அந்த உள்ளுறுப்புகளில் ஏதாச்சும் ஒரு குறைபாடு, அதாவது ஏதாச்சும் ஒரு குறைபாட்டால் ஏற்படக்கூடிய விளைவு தான் மயோஃபியா, ஹைப்பர்மெட்ரோஃபியா, பிரஸ்வயோஃபியா. அப்போ மயோஃபியாவை நம்ம ஆல்ரெடி அட்ரஸ் பண்ணியாச்சு. இப்போ ஹைப்பர்மெட்ரோஃபியாவும் நம்ம ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, ஹைப்பர்மெட்ரோஃபியா. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வெளியே அவுட் சைடில் இருந்து வரக்கூடிய ரே வந்து லென்ஸில் பட்டு ஃபோக்கஸ் எங்கே போயிடுது, ரெட்டினாவுக்கு வெளியே, அதாவது ரெட்டினா அப்படிங்கிற பார்ட்ஸுக்கு வெளியே போகுது, அவுட் சைடு. அப்போ இந்த மாதிரி ஃபோக்கஸை நம்ம என்ன சொல்லுவோம், ஹைப்பர்மெட்ரோஃபியா. ஒருவேளை ரெட்டினாவுக்கு முன்னாடியே நியர் ஆப்ஜெக்ட் முன்னாடியே விழுந்துட்டு அது என்னவோ மாறிடும், மயோஃபியாவும் மாறும். இப்போ இங்கே இருக்கிற பிக்சர் என்னது, ஹைப்பர்மெட்ரோஃபியா. இந்த மாதிரி ஒரு டிஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு விளைவு குறைபாடு ஏற்பட்டால் அது எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதை குணப்படுத்துறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், லென்ஸ் யூஸ் பண்ணோம். என்ன லென்ஸு, கான்வெக்ஸ் லென்ஸு. அதுதான் செகண்ட் டயக்ராம் நம்ம கொடுத்துருக்காங்க. என்ன லென்ஸு, செகண்ட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, கான்வெக்ஸ் லென்ஸு. கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் சன்லைட் படுது, கரெக்டாக ஃபோக்கஸ் எங்கே போய் விடுது, கண்ணோட எட்ஜு ரெட்டினாவில் போய் விடுது. அப்போ இமேஜ் தெளிவாக ஃபார்ம் ஆகும். அந்த இமேஜ் நம்மளால் என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது ஃபஸ்ட் ஐ வந்து ஹைப்பர்மெட்ரோஃபியா, டிஃபெக்ட்ஸ் இருக்கிறது. ரெண்டாவது வந்து டிஃபெக்ட்ஸ் என்ன ஆயிடுச்சு, க்யூரான ஐ அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஹைப்பர்மெட்ரோஃபியா ஐ அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹைப்பர்மெட்ரோஃபியா பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இங்கே நெக்ஸ்ட்டு
let a person with hypermetropia I can be object beyond and distance d. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம நேச்சுரலாக ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதிலிருந்து உருவாகக்கூடிய ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ்னு சொல்லுவோம். அதுக்கு நடுவில் ரெண்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னம்னா டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அது லெட்டர் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்மால் டி யூஸ் பண்ணுறோம். டிஸ்டன்ஸ்க்கு என்ன லெட்டர் யூஸ் பண்ணுறோம், ஸ்மால் டி யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் தட் ஹி வாண்ட்ஸ் டி சி ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் க்ளோசர் தென் திஸ் டிஸ்டன்ஸ் அப் டு எ டிஸ்டன்ஸ் டி கேபிட்டல் டி. அப்போ நம்ம சொல்லுவோம் டிஸ்டன்ஸ் என்னது கேபிட்டல் டின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்மால் டிஸ்டன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஸ்மால் டிஸ்டன்ஸு, இமேஜ் நம்ம என்ன சொல்கிறோம் கேபிட்டல் டி அப்படின்னு சொல்கிறோம். தென் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ரெக்யூர்டு கான்வெக்ஸ் லென்ஸு அப்போ ஃபோக்கல் லென்த் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் தமிழில், குவிய தொலைவு. குவித்தலைக்கு என்ன குறியீடு போடுவோம், ஸ்மால் எஃப். அப்போ ஸ்மால் எஃப்க்கு நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் ஸ்மால் டி கேபிட்டல் டி பை ஸ்மால் டி மைனஸ் கேபிட்டல் டி. அப்போ எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த், டிங்கிறது டிஸ்டன்ஸ் தான், கேபிட்டல் டினாலும் டிஸ்டன்ஸ் தான். அது இமேஜுக்கு தகுந்த மாதிரியும் ஆப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. இது ஃபார்முலா, இதோட ஃபார்முலா ஹைப்பர்மெட்ரோபியோட ஃபார்முலா. அப்போ ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம மயோபியோட ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், ஹைப்பர்மெட்ரோபியோ டிஃபெக்ட்ஸோட நம்ம என்ன ஹைப்பர்மெட்ரோபியோட டிஃபெக்ட்ஸோட ஃபார்முலா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் மயோபியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ டுடே கிளாஸில் என்ன பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், ஹைப்பர்மெட்ரோபியா. அப்போ ஹியூமனில் 3 டிஃபெக்ட்ஸு நம்ம எத்தனை டிஃபெக்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், 2 டிஃபெக்ட்ஸ். லாஸ்ட் எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், ஹைப்பர்மெட்ரோபியா அப்படிங்கிறத நேச்சுரலாகவே தூர பார்வைன்னு பேர். கிட்டத்தில் இருக்கிற பொருள் தெளிவாக பார்க்க முடியாது, ஏன்னா தூரத்தில் இருக்கிற பொருள் தெளிவாக என்ன பண்ண நம்மளால் பார்க்கக்கூடிய தன்மை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹைப்பர்மெட்ரோபியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஹைப்பர்மெட்ரோபியா ஏற்படுறதுக்கு ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எதை பார்க்கலாம், ஐபால் வந்து ஷார்ட் ஆகிறது, அதுக்கப்புறம் ஃபோக்கல் லென்த் வந்து என்ன ஆகுறது, இன்க்ரீஸ் ஆகுறது, அல்லது கிறிஸ்டல் லென்ஸும் ரெட்டினாவும் என்ன ஆகுறது, டிக்ரீஸ் ஆகுறது, அல்லது ஃபோக்கல் லென்த் என்ன ஆகுறது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹியூமன் ஐயோட நியர் பாயிண்ட் எவ்வளோ, நேச்சுரல் நியர் பாயிண்ட் வந்து 25 சென்டிமீட்டர். அப்போ அதை தாண்டி போகுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு அப்போ இந்த மாதிரி குறைபாடு இருந்தால் இந்த டிஃபெக்ட்ஸ் இந்த என்ன லென்ஸ் யூஸ் பண்ணோம், கான்வெக்ஸ் லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதோட டயக்ராமும் பார்த்தாச்சு, டிஃபெக்ட்ஸ் இருக்கிறது க்யூர் பண்ணதும் பார்த்தாச்சு, லென்ஸ் எப்படி யூஸ் பண்ணதும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதோட ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஹைப்பர்மெட்ரோபிக்கு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸுக்கு ஸ்மால் டி, ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸுக்கு ஸ்மால் டி, இமேஜோட டிஸ்டன்ஸுக்கு வந்து கேபிட்டல் டி. அப்போ ஸ்மால் எஃப் ஈக்குவல் டு ஸ்மால் டி கேபிட்டல் டி பை ஸ்மால் டி மைனஸ் கேபிட்டல் டி அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.